வணக்கம். நான் நான்சி மோவின், ஃபவுண்டர் ஆஃப் மெர்னா நேச்சுரல்ஸ் அண்ட் அக்கு தெரபிஸ்ட். ஃபவுண்டர் ஆஃப் மெர்னா நேச்சுரல்ஸ் அப்படின்னு எல்லா காணொலியிலையும் நான் சொல்லிட்டே இருக்கேன். மெர்னா நேச்சுரல்ஸ் அப்படிங்கிறது லைஃப் ஸ்டைல் தெரப்பி, ஹோம்மேட் அண்ட் ஹேண்ட் கிராஃப்ட். நம்ம வாழ்வியல் பற்றின நிறைய வகுப்புகள் கொடுத்துட்டு இருக்கிறோம். இந்த வாழ்வியலில் நம்ம எதை நோக்கி போகணும், எப்படி வாழணும், எப்படி வாழும் பொழுது நிதானமான நிம்மதியான வாழ்க்கை நமக்கு இருக்குங்கிறத பற்றி நம்ம கொடுக்குறோம். இயற்கையை நோக்கி எப்படி நம்ம இருக்க வேண்டியது இருக்குது, இயற்கையோடு இணைந்து வாழ்கிறது எப்படின்றத பற்றின வாழ்வியல் முறையை நம்ம இந்த மெர்னா இயற்கை வாழ்வியல் மையத்தில் கற்றுக் கொடுத்துட்டு இருக்கோம். மருந்தில்லா மருத்துவமான அக்கு சிகிச்சையும் நான் ஒரு மருத்துவமாக செஞ்சுட்டு இருக்கிறேன். வரவங்க நிறைய பேர் அதுலேருந்து நிறைய பலன்களையும் பெற்றுட்டு இருக்காங்க. அதோடு சேர்த்து ஹோம்மேட் அண்ட் ஹேண்ட் கிராஃப்ட் அப்படிங்கிற இந்த இயற்கை அங்காடி, இந்த இயற்கை அங்காடியில் நம்மளால் இயற்கையான முறைகளில் எல்லாத்தையும் செஞ்சு நம்மளுடைய தேவைகளுக்கு வச்சுக்க முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு உதாரணம் தான் இந்த கடை. இந்த கடையை பற்றி தான் இந்த காணொலி முழுக்க நீங்கள் பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி மணிமலை நகரில் இருக்கக்கூடிய நம்மளுடைய மெர்னா நேச்சுரல் ஷாப்பை நம்மளுடைய ஆன்லைன் கஸ்டமர்ஸ்க்காக சுற்றி காட்டுறதுக்கான காணொலி இது. இதில் நம்ம கடையில் இருக்க பொருட்கள் என்னென்ன இருக்குது, அதோட சிறப்பு அம்சங்கள்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம விரிவாக பார்க்கலாம். நம்மளுடைய முதல் ரேக்கில் நம்ம தேன் வகைகள் எல்லாமே வச்சுருக்கோம். மலைத்தேன், முருங்கை தேன், நாவல் தேன், தேனில் ஊற வச்ச அத்தி, தேனில் ஊற வச்ச ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸு, தேன் நெல்லி, குல்கந்து, இதெல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவல் வகைகளில் திணை, சாமை, வரகு, குதிரவாளி, கருப்பு கவுனி அவல், மாப்பிள்ளை சம்பா அவல், பூங்கார் அவல், தங்க சம்பா அவல், அந்த மாதிரி பாரம்பரிய அரிசி அவல்களும் இருக்குது. கம்பு, ராகி, வெள்ளை சோளம், சிவப்பு சோளம், அந்த மாதிரி தானிய அவல்களும் இருக்குது. நம்மளுடைய விருப்பத்திற்கு ஏற்ற மாதிரி இது எல்லாத்தையுமே சமைச்சிக்கலாம். நம்ம புட்டு செய்யலாம், இல்லை ஒரு தேங்காய் பூ, நாட்டு சக்கரை, பால் மட்டும் ஊற்றி அப்படியே இன்ஸ்டண்ட்டாக சாப்பிட்றதுனா சாப்பிட்லாம். இல்லை தாளித்து நம்ம உப்புமா மாதிரி செய்யறது மாதிரி செய்யலாம். எல்லா விதமாகவும் இதை நம்ம பயன்படுத்த முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முஸ்லி வெரைட்டிஸில் கருப்பு கவுனி முஸ்லி, மில்லட் முஸ்லி, ஹனி முஸ்லி, இந்த மாதிரி நம்மக்கிட்ட அந்த வெரைட்டிஸும் இருக்குது. ஸோ அடுத்து பார்த்தோன்னா நம்மளுடைய ரெண்டாவது ரேக்கில் இது எல்லாமே இன்ஸ்டன்ட் ப்ரீ மிக்ஸு. ஸோ இந்த ப்ரீ மிக்ஸில் நம்மக்கிட்ட கருப்பு கவுனி மிக்ஸு, தூயமல்லி பொங்கல் மிக்ஸ். இந்த பொங்கல் மிக்ஸ் பார்த்தோன்னா ஒரு டம்ளர் மிக்ஸுக்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்றி 3 விசில் விட்டு நெய் ஊற்றினோன்னா பொங்கல் ரெடி. அந்த மாதிரி ரெடியாக இருக்குது. இது மாதிரி நம்மள்ட்ட அடை தோசை மிக்ஸு, முளைக்கட்டின பச்சை பயிரில் தோசை மிக்ஸு, மில்லட் சப்பாத்தி மாவு, பஜ்ஜி மிக்ஸு, அதுக்கப்புறம் மாப்பிள்ளை சம்பா கஞ்சி மிக்ஸ், இந்த மாதிரி நம்மக்கிட்ட நிறைய வெரைட்டிஸில் ரெடி மிக்ஸ் இருக்குது. இந்த ரெடி மிக்ஸ்லலாம் நமக்கு என்ன ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தோன்னா, நமக்கு முடிஞ்ச வரைக்கும் முளைக்கட்ட வேண்டிய இடத்துலலாம் முளைக்கட்ட வச்சுருப்போம். முளைக்கட்டின பச்சைப்பயிறு தோசை மிக்ஸில் பச்சைப்பயிரையும் முளைக்கட்டிருப்போம், நாட்டு பச்சைப்பயிறு அதையும் முளைக்கட்டிருப்போம், கருப்பு உளுந்து, நாட்டு கருப்பு உளுந்து அதையுமே முளைக்கட்டிருப்போம். ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணும்போது நமக்கு செமிக்கிறது எளிமையாக இருக்கும். இப்போது மில்லட் சப்பாத்தி மாவில் பார்த்தோன்னா சம்பா கோதுமை தான் பயன்படுத்தியிருப்போம். அந்த மாதிரி ஊற வைக்கிறது, ஸோ எளிமையாக டைஜஷனுக்கு என்ன மாதிரி பண்ண முடியுமோ அந்த மாதிரி எல்லாமே செஞ்சுருப்போம். ரெடிமிக்ஸ் கருப்பு கவுனி கஞ்சி மிக்ஸோ, மாப்பிள்ளை சம்பா கஞ்சி மிக்ஸோ, இதெல்லாமே நம்ம ஊற வச்சு மிளகு, சீரகம், பூண்டு, இஞ்சி எல்லாம் போட்டு உங்களுக்கு எளிமையாக நீங்கள் உடனே குக் பண்ணிக்கிற மாதிரி நம்ம ரெடி பண்ணியிருப்போம். ஸோ இது மாதிரி நம்மக்கிட்ட புதினா சாதப்பொடி, முருங்கைக்கீரை சாதப்பொடி, கருவேப்பிலை சாதப்பொடி, கருவேப்பிலை இட்லி பொடி, பூண்டு இட்லி பொடி, இட்லி பொடின்னு நம்மக்கிட்ட ரெடிமிக்ஸ் வெரைட்டிஸில் இவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்கின் அண்ட் ஹேர் கேர் ஐட்டம். ஸ்கின் அண்ட் ஹேர் கேர் ஐட்டமில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மூலிகை சீயக்காய் பொடி, கஸ்தூரி மஞ்சள் தூள், நலங்கு மாவு, குழந்தைங்களுக்கானது, பெரியவங்களுக்கானதுன்னு சொல்லி நம்ம எல்லாத்தையுமே பிரிச்சும் வச்சுருக்குறோம். அது கூட குப்பைமேனி தைலம் இருக்குது, சோப்பு வெரைட்டிஸ் இருக்குது, ஹேர் ஆயில், மூலிகை கூந்தல் தைலம் நமக்கு ரெடியாக இருக்குது. ஸ்கின் அண்ட் ஹேர் கேரோட சிறப்பம்சங்கள்னு பார்த்தோன்னா நம்மளுடைய சீயக்காய் பொடி, நலங்கு மாவு எல்லாமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இதுக்கு பயன்படுத்துகிற இன்க்ரீடியன்ட்ஸ், உட்பொருட்கள் பார்த்தோன்னா ரோஜா, பன்னீர் ரோஜா இதெல்லாம் நம்ம அப்படியே வாங்காமல் குப்பையும் கூலமாக எடுத்து போட்டு அரைக்காமல் நம்ம வாங்கிட்டு அதை உதுத்து காய வச்சு அப்படி ஃப்ரெஷ்ஷான இன்க்ரீடியன்ஸாக தான் பார்த்து நம்ம பயன்படுத்துகிறோம். ஸோ ஸ்கின் அண்ட் ஹேர் கேரில் இருக்கக்கூடிய மூலிகை கூந்தல் தைலம், மூலிகை சீயக்காய் பொடி, இதுதான் என்னுடைய முடிக்கு நான் பயன்படுத்துகிறேன். நிறைய பேர் இதை நம்ப மாட்டுறாங்க, ஆனால் உண்மை அதுதான். நான் சின்ன வயசுலேருந்து தான் பயன்படுத்திட்டு இருக்கேன். அந்த 2 ரெசிபியுமே எங்கள் அம்மாச்சி எங்களுக்கு சின்ன வயசுலேருந்து பயன்படுத்தின ரெசிபி தான். அதுதான் நம்ம இங்கே விற்பனைக்கும் கொண்டு வந்திருக்கிறோம். இதெல்லாம் தான் நம்மளுடைய ஸ்கின் அண்ட் ஹேர் கேரோட சிறப்பம்சங்கள். இதில் லிப் பாம் இருக்குது, கண்மை இருக்குது. கண்மை ரொம்ப சிறப்பம்சம் வாய்ந்தது அப்படின்னு நான் சொல்ல விரும்புகிறேன். அது நாட்டு பொன்னாங்கண்ணி சாறில் நம்ம ஒரு 12 முறை காடா துணியை நினச்சி நம்ம அதை திரியாக மாற்றி, பாதாமை சுட்டு அதுக்குள்ளே வச்சு திரியாக மாற்றி, நெய், விளக்கெண்ணெய் போட்டு அகல் ஏற்றி அதிலிருந்து கறியை கலெக்ட் பண்ணி அந்த கறியில் நம்ம கண்மை சேரும். இந்த மாதிரி நம்ம சிறப்பம்சம் வாய்ந்த மாதிரி தான் நம்மளுடைய ஸ்கின் அண்ட் ஹேர் கேர் இருக்குது. குங்குமம் நம்மளே செஞ்சுட்டு இருக்கிறோம். அந்த குங்குமமும் ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக நம்மக்கிட்ட இருக்குது. அதே மாதிரி தொக்கு வகைகளில் நம்ம ஒரு ப்ரிசர்வேட்டிவ்ஸ் அந்த மாதிரி எதுவும் போடாமல், கலர்ஸ் எதுவும் போடாமல், செயற்கையான நிறமூட்டிகள் எதுவும் போடாமல் மரச்செக்கு நல்லெண்ணெய்களை நம்ம ப்ரிசர்வேட்டிவாக பயன்படுத்துகிறோம். அந்த மாதிரி பயன்படுத்தி
ரொம்ப ஒரு தூய்மையான புதிதான உட்பொருட்களை வச்சு நம்மளுடைய தொக்கு வகைகளும் ஊறுகாய் வகைகளும் தயாராகிட்டு இருக்கு. இதில் ஸ்டாக் வந்து நமக்கு எல்லா நேரமும் எல்லாமேலாம் இருக்காது. இது வீட்டில் செய்கிறது. சில நேரங்களில் காலியாகும், மறுபடியும் கொஞ்ச நாள் காத்திருக்கிற மாதிரி இருக்கும், அப்புறம் திருப்பி செய்வோம். ஸோ இந்த மாதிரி நமக்கு ரொட்டேஷனில் தான் நமக்கு ரெடியாகி வந்துட்டு இருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா நூடுல்ஸ் பாஸ்தா சேமியா. ஸோ நூடுல்ஸ் பாஸ்தா சேமியாவில் நம்மக்கிட்ட பல வெரைட்டியில் நம்மக்கிட்ட நூடுல்ஸ் பாஸ்தா சேமியா இருக்குது. இது எல்லாமே கோதுமை மாவை பேஸ் வச்சு அதோடு சேர்த்து இப்போ திணை மாவுனா திணை மாவு, கம்பு மாவுனா கம்பு மாவு, மல்டிகிரெயின்னா ஒரு 5-6 வகையான மாவுகள் இதெல்லாம் கலந்து தயார் பண்ணுவாங்க. இதில் நமக்கு வரக்கூடிய மசாலா ஐட்டம்ஸில் நமக்கு எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவ்ஸோ இல்லை ஒரு அஜினமோட்டோவோ நம்ம வயிறுக்கு உபாதைகள் செய்யக்கூடிய பொருட்கள் எதுவும் இல்லாமல் வீட்டு முறையில் செய்யக்கூடிய மசாலா ஐட்டம்ஸ் அதுக்குள்ளே இருக்குது. அது போக சேமியா வகைகள். இந்த சேமியா வகைகளில் கம்பு சேமியா, ராகி சேமியா, வரகு சேமியா, இந்த மாதிரி சேமியா வகைகள் இருக்குது. இதெல்லாமே நம்ம வழக்கமாக செய்யக்கூடிய சேமியா மாதிரி செஞ்சுக்கலாம், புட்டு மாதிரி செஞ்சுக்கலாம், எல்லா வெரைட்டிலையுமே நம்ம செஞ்சுக்க முடியும். இப்போ நம்ம அடுத்த ரேக் பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வடகம், வத்தல், அப்பளம் இதெல்லாமே நம்மக்கிட்ட இருக்கும். ஸோ அப்பளம், வடகம், வத்தலில் பார்த்தோன்னா மிளகு அப்பளம், உளுந்து அப்பளம், பிரண்டை அப்பளம், மரவள்ளிக்கிழங்கு அப்பளம், ரெட்டை அப்பளம், அரிசி அப்பளம், அந்த மாதிரி நமக்கு நிறைய அப்பளம் வெரைட்டிஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வத்தல் வெரைட்டிஸில் கோவக்காய் வத்தல், வெண்டைக்காய் வத்தல், கொத்தவரங்காய் வத்தல், சுண்டைக்காய் வத்தல், மணத்தக்காளி வத்தல், அந்த மாதிரி நிறைய வெரைட்டியில் நம்மள்கிட்ட வத்தலும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வடகமில் பார்த்தோன்னா கஞ்சி வடகம், அது மாதிரி கிள்ளு வடகம், குச்சி வடகம், இந்த மாதிரி நம்மக்கிட்ட வடகம் வெரைட்டிஸும் நம்மக்கிட்ட இருக்குது. இதில் நம்மக்கிட்ட அப்டேட் வந்துகிட்டே இருக்குது. பாகக்காய் வத்தல், இந்த மாதிரி ஒவ்வொரு சீசன்லேயும் நமக்கு என்ன மாதிரி கிடைக்குமோ அதெல்லாமே நம்ம அப்டேட்ஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கிறோம். இதுவும் நம்மக்கிட்ட மாங்காய், உப்பு மாங்காய் இருக்குது. ஸோ நாட்டு சக்கரை, இந்த மாதிரி நம்மள்கிட்ட வழக்கமாக பயன்படுத்தக்கூடிய எல்லா விதமான பொருட்களும் இருக்கும். பாரம்பரிய அரிசிகளும் நம்மக்கிட்ட எப்பயுமே இருக்கும். ஸோ அடுத்து நம்ம இங்கே எல்லாமே நம்மக்கிட்ட ஹேண்ட் கிராஃப்ட்ஸு, நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி நம்மக்கிட்ட பிரம்பு பொருட்கள் இருக்குது, மர ஜாமான்கள் எல்லாம் இருக்குது, கிளாத் பேக்ஸ்லாம் இருக்குது. அது மாதிரி நம்மக்கிட்ட இது வந்து கவுனா கிராஸ் ப்ராடக்ட்ஸ்னு சொல்லுவாங்க, மணிப்பூர்லேருந்து வருது. ஸோ இந்த ப்ராடக்ட்ஸுமே பார்த்தோன்னா நமக்கு எல்லா சீசன் பண்ண ப்ராடக்ட்ஸ்னு சொல்லுவாங்க. இது நமக்கு ஒரு 8 வருஷம் ஆனால் கூட ஒன்றும் ஆகாது. இதெல்லாம் ஹேண்ட்மேட் ப்ராடக்ட்ஸு, இயற்கைக்கு எந்த ஒரு தீங்கும் இல்லாத பொருள். நீங்கள் இந்த மாதிரி பொருட்கள் நம்ம பயன்படுத்தலாம். இந்த மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மண் பாத்திரங்கள், அதுக்கப்புறம் இரும்பு பாத்திரங்கள், அது கூடவே நம்ம குழந்தைங்களுக்கான எல்லா விதமான கிஃப்ட் ஐட்டம்ஸ் மாதிரி இருக்கக்கூடிய உண்டியல் வகைகள், விளையாட்டு ஜாமான்கள், பசில்ஸு, இதெல்லாமே மரத்தில் இருக்குது. இதோட கேன் ப்ராடக்ட்ஸ்லாம் நம்மள்ட்ட இருக்குது. அது மாதிரி நம்மக்கிட்ட கோகனட் ஷெல் ப்ராடக்ட்ஸும் இருக்குது. ஸோ கோகனட் ஷெல் ப்ராடக்ட்ஸில் நம்ம கஸ்டமைஸ் பண்ணியும் நிறைய கொடுத்துருக்கோம் முன்னாடி. ஸோ அந்த மாதிரி பொருட்களும் நம்மக்கிட்ட இருக்குது. இது எல்லாமே நம்மள்ட்ட ஹேண்ட் கிராஃப்ட் ஐட்டம்ஸில் வந்துடும். நம்ம ஒவ்வொரு இதுலேயுமே நம்ம பார்த்தோன்னா மேலே எல்லாமே நம்ம ஹேண்ட் கிராஃப்ட் ஐட்டம் இருக்குது, எல்லாமே இருக்கும். இதெல்லாம் தான் இதுக்காக தான் நம்ம வந்து நம்மளோட கஸ்டமர்ஸை கொஞ்சம் கடைக்கு வந்து ஒரு தடவை விசிட் பண்ணுங்கள். கடையில் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு எப்போ கிஃப்ட் ஐட்டம்ஸ் தேவைப்படுதோ அப்போ நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருமே ரெக்வஸ்ட் பண்ணி வாங்கன்னு கூப்பிட்டுட்டு இருக்கோம். அதே மாதிரி இதெல்லாமே நமக்கு ரெகுலரான மளிகை ஜாமான்கள். இந்த மளிகை ஜாமான்கள் நம்ம இயற்கையாக விளைஞ்ச விவசாயிகள்கிட்ட இருந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணி அதை நம்மளுடைய மதிப்பு கூட்டலுக்கு பயன்படுத்துகிறோம் இல்லையா, அதுதான் நம்ம விற்பனைக்கு கொண்டு வந்திருக்கோம். ஸோ மரச்செக்கு எண்ணெய்கள் இருக்குது. நெய்யில் பார்த்தோன்னா 3 வகையான நெய் இருக்குது. 3மே வந்து பசு நெய் தான். ஒன்று வந்து தூய பசு நெய்ன்ற நேமில் வச்சுருக்கோம். அது வந்து எல்லா வகையான பாலில் இருந்தும் கலெக்ட் பண்ணி நமக்கு ட்ரெடிஷ்னல் மெத்தடில் தயிர், வெண்ணெய், மோர் அந்த ப்ராசஸில் பண்ணி நமக்கு கடைஞ்செடுத்து கோல்டு ப்ராசஸில் நமக்கு பண்ணுறாங்க. ஸோ அது வந்து தூய பசுனை. அதே மாதிரி காங்கேயம் மாட்டில் இருந்து மட்டுமே பால் எடுத்து அந்த இதிலிருந்து நமக்கு ப்ராசஸ் பண்ணி வரக்கூடிய நெய் வந்து காங்கேயம் நெய்ன்னு சொல்லி A2 கீ வச்சுருக்கோம். அதே மாதிரி தென்பாண்டி குட்டைன்னு ஒரு ரகம் இருக்குது. அந்த ரகத்துலேருந்து நமக்கு இன்னொரு A2 கீ இருக்குது. ஸோ இந்த மாதிரி 3 வகையான நெய் வகைகள் நம்மள்கிட்ட இருக்குது. விளக்கெண்ணெயும் நம்மக்கிட்ட இருக்குது. அந்த விளக்கெண்ணெய் நமக்கு ஆமணக்கு கொட்டைமுத்துக்களை எடுத்து வறுத்து இடித்து அதுக்கப்புறம் நமக்கு 10 மணி நேரம் வந்து விறகடுப்பில் கொதிக்க வச்சு அதிலிருந்து நமக்கு எண்ணெய் பிரிஞ்சு வரும் இல்லையா, அந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணப்பட்ட விளக்கெண்ணெயும் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ மருந்துக்கும் பயன்படுத்தலாம், உணவுக்கும் பயன்படுத்தலாம். அந்த மாதிரியான தரமான விளக்கெண்ணெயும் நம்மக்கிட்ட இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே நமக்கு நட்ஸ் வெரைட்டிஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அது எல்லாமே நமக்கு எக்ஸ்போர்ட் குவாலிட்டியில் ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருக்கும். நம்ம பயன்படுத்தக்கூடிய மில்க் மிக்ஸ் வெரைட்டிஸ் நிறைய பண்ணுறோம் இல்லையா, அந்த மில்க் மிக்ஸ் வெரைட்டிஸ்க்காக நம்ம எக்ஸ்போர்ட் குவாலிட்டியான நட்ஸ் தான் வாங்குகிறோம். அதை நம்ம அப்படியே ரொட்டேஷனில் எல்லாருக்குமே கொடுக்குற மாதிரி நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். இதோட சேர்த்து நம்ம கடையில் பார்த்தோம்னா பூஜா ஐட்டம்ஸ் இருக்குது. ஸோ பூஜா ஐட்டம்ஸில் மட்டிப்பால் ஊதுபத்தி இருக்குது, சாங்கம் கப் சாம்பிராணி, கம்ப்யூட்டர் சாம்பிராணி, ஸோ அந்த மாதிரி சாம்பிராணி வெரைட்டிஸ் இருக்குது. இதில் கொசு வெரைட்டி நம்மக்கிட்ட ரெடி ஆகிட்டு இருக்கு, வந்துடும் சீக்கிரமாக. அதே மாதிரி பார்த்தோன்னா பாரம்பரிய உருண்டை வகைகள், இது தட்டை. ஸோ இந்த தட்டை வந்து ஒவ்வொரு சீசனில் என்ன பச்சரிசி நமக்கு கிடைக்குதோ, கந்தசாலா இல்லைனா கம்பன் சம்பா, இந்த மாதிரி நமக்கு பாரம்பரிய பச்சரிசி எது கிடைக்குதோ அந்த வெரைட்டியில் நம்மளே அதை ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம்.
இந்த ஸ்நாக்ஸ் வெரைட்டிஸ்லாம் வந்து நம்ம கடையில் ஒரு குழந்தைங்க வராங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது விருப்பமாக சாப்பிட்ற மாதிரியும் அவங்க ஸ்கூலுக்கு கொடுத்து விடணும்னா என்ன மாதிரி கொடுக்க முடியுமோ அந்த மாதிரி பார்த்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இதெல்லாமும் நம்மக்கிட்ட ரெகுலராக எப்பயுமே இருக்கும். ஸோ இது மெர்னாவோட மெயின் ரேக்குன்னு சொல்லலாம். ஸோ இந்த ரேக்கில் பார்த்தோன்னா நம்மக்கிட்ட ரெடி மிக்ஸ் எல்லாம் இந்த ரோல் இருக்குது. இதெல்லாமே வந்துட்டு ஹெல்த் ட்ரிங்க் வெரைட்டிஸ் இருக்குது. இதெல்லாமே மசாலா வெரைட்டிஸ், இதுவுமே மசாலா வெரைட்டிஸ் தான். ஸோ மசாலா வெரைட்டிஸில் நம்ம ஏ டு Z சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இட்லி பொடியிலேருந்து நமக்கு சாட் மசாலா வரைக்கும் எல்லாமே இருக்கும். சாம்பார் பொடி ஆகட்டும், தனியா பொடி ஆகட்டும், சில்லி பவுடர் ஆகட்டும், ஃபிஷ் ஃப்ரை மசாலாவாகட்டும், சிக்கன் 65 மசாலாவாகட்டும், சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா. சிக்கன் மசாலாவுக்கும் சிக்கன் 65 மசாலாவுக்கும் டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தோன்னா இது கிரேவி கைண்டுக்கு, இது வந்து ஃப்ரைக்கு. அதே மாதிரி மட்டன் மசாலா வந்து கிரேவிக்காக நம்ம பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். ரசப்பொடி இருக்கும். கரம் மசாலா வந்து ஒன் ஆஃப் தி ஸ்பெஷல் ப்ராடக்ட், அது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும், நம்மக்கிட்ட ரெகுலராக மூவ் ஆகும். அது மாதிரி குழம்பு தூள், சாம்பார் தூள், இப்போ இந்த மசாலா ஐட்டம்ஸும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். நம்ம எப்படி என்ன பண்ணுறோம் அப்படின்னா கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறோம். இதில் சிறப்பு அம்சம் என்னன்னு பார்த்தோன்னா இது நம்ம இயற்கையாக விளைஞ்ச உட்பொருட்களை நம்ம இங்கே பயன்படுத்துகிறோம். அதில் என்னென்ன நன்மைகள் நமக்கு கிடைக்குதுன்னு பார்த்தோன்னா அதோட அரோமா, அந்த ஸ்மெல், அந்த மனம் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். அதே நேரம் நம்ம அதிகமாக பயன்படுத்த வேண்டிய தேவை இருக்காது. இப்போது நாட்டு மிளகாய் காரமாக இருக்கும்னு எல்லாருக்குமே தெரியும். அப்போ கொஞ்சமான அளவில் நம்ம பயன்படுத்தினாவே போதும், நமக்கு அந்த சுவையும் தரமும் எல்லாமே நமக்கு கொஞ்சோண்டு பொடியிலேயே நமக்கு கிடைச்சிரும். அந்த மாதிரி நமக்கு தரமான பொருட்கள் நம்மக்கிட்ட இருக்குது. இது வந்து ரெகுலர் பேட்சஸ் எப்பயுமே ரெடி ஆகிட்டே இருக்கும். நமக்கு 1 கிலோ எனக்கு காரம் கம்மியாக கொடுங்க, இல்லை மிளகா போடாமல் கொடுங்க, இல்லை மல்லி கம்மியாக போட்டுத்தாங்க, இந்த மாதிரி என்ன மாதிரி அவங்க கேட்குறாங்களோ, கஸ்டமர்ஸ் கேட்குறாங்களோ 1 கிலோ நமக்கு ஆர்டர் கொடுத்தாங்கன்னா நம்ம அந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணியும் கொடுத்துட்டு இருக்கிறோம். இந்த ஹெல்த் மிக்ஸ் வெரைட்டியில் பார்த்தோன்னா சத்து மாவு மாதிரி நீங்கள் கஞ்சி மாதிரி கிண்டி குடிக்கிற மாதிரி சத்து மாவு வகைகளும் இருக்குது. பாலில் இன்ஸ்டண்ட்டாக போட்டு குடிக்கிற மாதிரி மில்க் மிக்ஸ் வெரைட்டிஸும் இருக்குது. ஸோ இந்த மில்க் மிக்ஸ் வெரைட்டிஸில் ரோஸ் மில்க் மிக்ஸ் இருக்குது, செவ்வாழை சத்து மாவு இருக்குது, ஏபிசி மில்க் மிக்ஸ் இருக்குது, பீட்ரூட் மில்க் மிக்ஸ் இருக்குது, ஏபிசிலேயே முளைக்கட்டிய மல்டிகிரெயின் சொல்லிட்டு ஏபிசியும் கலந்த மாதிரி நம்மள்ட்ட ஒரு மில்க் மிக்ஸ் இருக்குது. ஸோ இந்த மில்க் மிக்ஸ் எல்லாமே நீங்கள் பாலில் கலந்து அப்படியேவும் குடிச்சிடலாம். செவ்வாழை சத்து மாவு வெறுதாவே உருண்டையாக உருட்டி அப்படியேவும் சாப்பிட்லாம். இந்த சத்து மாவு வெரைட்டிஸில் ஹெல்த் மிக்ஸும் உளுந்தங்கஞ்சி மாவும் டாப் ப்ராடக்ட். ஸோ அதை வந்து அடல்ட்ஸுக்கு நம்ம கஞ்சி மாதிரி வச்சு கிண்டி அந்த மாதிரி சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்காக ஸ்பெஷலாக 4 வகையான கஞ்சி மாவு இருக்குது. அரிசி கஞ்சி மாவு இருக்குது, முளைக்கட்டிய ராகி கஞ்சி மாவு, முளைக்கட்டிய பழதானிய கஞ்சி மாவு, நேந்திரன் பனானா பவுடர், இதெல்லாமே இருக்குது. இவங்க குழந்தைங்களுக்கு ஈஸியாக செமிக்கணும், எப்படி செஞ்சால் இன்னும் எளிமையாக செமிக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்த்து நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோம். அதுலேயுமே வந்து சுவை வந்து ரொம்ப நல்லா இருக்கிறதுனால ஒவ்வொரு குழந்தையும் அவங்க சாப்பிட்டுட்டு அவங்க அம்மா இன்னொரு அம்மாவுக்கு ரெஃபர் பண்ணி அந்த குழந்தைக்கும் நம்மளோட பொருட்களை வாங்கி கொடுக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்களுக்கு. இதுதான் நாங்கள் வந்து எங்களுடைய வெற்றியாகவும் ஒரு மகிழ்ச்சியாகவும் நாங்கள் பார்க்குறோம். அடுத்தடுத்து இந்த மாதிரி நமக்கு நிறைய கஸ்டமர்ஸ் ரெக்கமெண்டேஷனில் நிறைய பேர் வந்துட்டு இருக்கிறாங்க. அது ரொம்ப மகிழ்ச்சிக்குரிய நன்றிக்குரிய விஷயமா இருக்குது. அதுக்கப்புறம் பாதாம் மில்க் மிக்ஸ், ப்ரோட்டீன் பவுடர், இது கண்டிப்பாக சொல்லி ஆகணும். பாதாம் மில்க் மிக்ஸ் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட அந்த பாதாமோட தோலை கொண்டு உரித்து அதுக்கப்புறமா நம்ம வறுத்து அது கூட பனங்கற்கண்டு போட்டு நம்ம பயன்படுத்தி செஞ்சுட்டு இருக்கோம். ஸோ இந்த பாதாம் மில்க் மிக்ஸ் நல்லா க்ரீமியாக இருக்கும், டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்க வந்து நிச்சயமாக இந்த பாதாம் மில்க் மிக்ஸை விரும்பி குடிப்பாங்க. அந்த மாதிரி நம்ம தயார் பண்ணிகிட்ருக்கோம். இதெல்லாம் தான் நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய பொருட்கள். இதெல்லாமே நகைப்பெட்டி வெரைட்டிஸு. ஸோ நகைப்பெட்டியில் வந்து நம்மள்ட்ட சின்ன வெரைட்டி இருந்த போது நிறைய பேர் கேட்டாங்க பெரிய பாக்ஸஸ் இல்லையான்னு சொல்லி. அதுக்காக நம்ம வந்து உள்ளே வந்து நிறையா கம்பார்ட்மெண்ட்லாம் இருக்கிற மாதிரியான பெரிய பாக்ஸஸும் நம்மக்கிட்ட இருக்குது. ஆக நம்ம கடையில் இருக்கக்கூடிய பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்தாச்சு. இந்த பொருட்கள் இன்னைக்கு தேதியில் நம்மக்கிட்ட இருக்கிற பொருட்களை நான் காமிச்சிருக்கேன். இது அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஏன்னா நம்ம பொருட்கள் வந்து நிறைய கொண்டு வந்துகிட்டே இருப்போம். கஸ்டமர்ஸோட ரெக்யர்மெண்ட்ஸை பொறுத்தும், நம்ம வந்து புதுசாக நம்ம நேரங்களை பொறுத்தும் நிறைய பொருட்கள் நமக்கு கொண்டு வரணும்னு ஆசை இருக்குது. ஆனால் அதை கொண்டு வரதுக்கான நேரம் காலம் சரியாக அமையாத போது அதை கொண்டு வர முடியறதில்ல. ஸோ அதுக்கான நேரம் அமையும் போது நிச்சயமாக அந்த பொருட்கள்லாம் கொண்டு வந்துட்டு இருக்கிறோம். அதே மாதிரி சீசனல் ப்ராடக்ட்ஸ், மாம்பழம் வரும், மலைப்பூண்டு இருக்கிற நேரங்களில் மலைப்பூண்டு கிடைக்கும். ஸோ முடவாட்டுக்கால் கிடைக்கிற நேரம் முடவாட்டுக்கால் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி சீசனல் ப்ராடக்ட்ஸ் நமக்கு எப்போ அது கிடைக்குதோ, நம்மளோட தோட்டத்தில் எப்போ காய்கறிகளோ ஏதோ ஒன்று நம்ம தோட்டத்தில் கிடைக்குதோ அந்த நேரங்கள் எல்லாமே நமக்கு வந்துட்டு இருக்கும். ஸோ இந்த பொருட்கள் எல்லாம் நாங்கள் லோக்கல் கஸ்டமர்ஸ்க்கு நம்ம மெசேஜஸ் மூலமாக அனுப்பிச்சிட்டு இருக்கோம். அதே மாதிரி நம்மளுடைய ஃபோன் நம்பரை சேவ் பண்ணி வச்சுக்கிறாங்க, நாங்களும் அவங்களோட ஃபோன் நம்பரை சேவ் பண்ணிக்கிறோம்னா ஸ்டேட்டஸ் மூலமாகவும் பொதுவாக கஸ்டமர்ஸ் வந்து பொருட்கள் வாங்கிக்கிறாங்க. இதெல்லாம் தான் நம்மளுடைய பொருட்களோட நிலவரம். நீங்கள் உங்களுக்கு ஏதாவது பொருட்கள் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள்
கேட்லாகில் பொருட்கள் பார்த்து ஆர்டர் பண்ணிக்கலாம். கேட்லாகில் இல்லாத பொருட்களை நீங்கள் கேட்டிங்கன்னா நம்ம லிஸ்ட் அனுப்பிச்சு கொடுப்போம். நீங்கள் அந்த லிஸ்ட்டை பார்த்தும் நீங்கள் வந்து ஆர்டர் கொடுத்துடலாம். நம்ம வந்து எல்லாத்துக்குமே ஆல் ஓவர் இந்தியாவுக்கும் நம்ம கொரியர் பண்ணிட்டு இருக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ் வாங்கி அவங்கவுங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்பிச்சி விட்டுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபாரினுக்கும் நம்ம கொடுத்துட்ருக்குறோம். ஃபாரின் போகிற கஸ்டமர்ஸுமே பொருட்கள் நம்மள்ட்ட வாங்கிட்டு போகிறாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்மக்கிட்ட வாங்கி ரெஃபர் பண்ணி கொண்டு போய் கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்க வாங்கி அவங்க பேரில் புக் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம நிறைய விதங்களில் நம்ம எல்லாருக்குமே கொடுத்துட்டு இருக்கிறோம். இது எல்லாமே ரொம்ப தரமான முறையில் வீட்டு முறையில் நம்ம தயார் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம். எப்படி இப்போ எங்கள் வீட்டுக்கு நான் ஒரு பொருள் செய்கிறேன்னா அதை நான் எப்படி பார்த்து செய்வனோ அந்த மாதிரி பார்த்து தான் நாங்கள் செய்கிறோம். நாங்கள் ஒரு டீமு, எங்களோட ஃபேமிலி கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகி அவ்வளோ பேருக்கும் நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம். அவ்வளோதான். இதில் உங்களுக்கு தரம் குறித்தோ இல்லை எப்படி இருக்குன்றத குறித்தோ நீங்கள் கவலைப்பட தேவை இருக்காது. அந்தளவுக்கு நம்ம தரமான பொருட்கள் தான் செஞ்சு கொடுக்குறோம். எங்களால் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ தூரம் அதை பக்குவமாகவும் பத்திரமாகவும் உங்கள் கைக்கு கொடுக்க முடியுமோ அந்த மாதிரி தான் கொடுக்குறோம். மெர்னா நேச்சுரல்ஸோட நோக்கம் அப்படிங்கிறதே எல்லாரும் அவங்கவுங்களுக்கு தேவையானதை அவங்கவுங்களே உற்பத்தி செஞ்சுக்கணும். அப்படி உற்பத்தி நீங்கள் பண்ணிக்கணும்னா எப்படி செய்யணும் அப்படிங்கிறத தான் நம்ம கற்றுக் கொடுக்குறோம். அதை உங்களால் செய்ய முடியாத சூழ்நிலை இருக்கும் பொழுது நீங்கள் வந்து இங்கே பொருட்கள் வாங்கிக்கலாம். நம்மளுடைய அப்டேட்ஸை நீங்கள் வாட்ஸ்அப் சேனல் மூலமாகவும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதில் நீங்கள் உங்களுக்கு எப்போ தேவையோ அப்போ நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். தொடர்ந்து நம்மக்கிட்ட இருந்து எந்த ஒரு மெசேஜும் உங்களுக்கு தொடர்ந்து வராது. அதில் நாங்கள் எப்பயும் போல் பதிவுகள் போட்டுகிட்டே இருப்போம். உங்களுக்கு எப்போ பொருட்கள் தேவையோ இல்லை நீங்கள் கடைக்கு வரக்கூடிய சூழ்நிலை இருக்குதோ இல்லை பொருட்கள் விஷயங்கள் ஏதாவது தேவைப்படுதோ அந்த மாதிரி நேரங்கள்லையும் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். உங்களுக்கு ஏதாவது பொருட்கள் தேவைன்னா நீங்கள் நம்மளுடைய வெப்சைட்லேயோ இல்லைனா நம்மளுடைய ஃபோன் நம்பர்லேயோ நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். நன்றி.